பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். நீதிமன்ற உத்தரவை மீறி போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு நேரில் ஆஜரானார். இவ்வழக்கில் ஏற்கனவே கோயில் அதிகாரிகள், வருவாய்த்துறை, மின்வாரியத்தினரிடம் சிபிசிஐடி தீவிர விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் கொடையான பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிக்கலாமா என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், 1 லட்சம் கோடி செலவழித்தாலும் உருவாக்க முடியாத இயற்கையின் வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என தெரிவித்துள்ளார். ஆனால் இத்தகைய பொக்கிஷத்தை ஆக்கிரமித்தும், குப்பைகளை கொட்டியும், கட்டுமானங்களை நிகழ்த்தியும் அழிக்க துடிக்கின்றனர் என்று ஒரு கூட்டம் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? அந்த நிலம் இல்லாவிட்டால் சென்னை மாநகரம் என்னவாகும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அந்த வீடியோவில் விளக்கியுள்ளார். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம் எவ்வளவு தண்ணி வந்தாலும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அது வடிக்கிற இடம். 100 years பேக் வரைக்கும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கர் பரப்பளவு. இன்னைக்கு வெறும் 2,500 2,700 ஏக்கர் தான் இருக்கு. இந்த 2,500 ஏக்கரையும் அழிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது இது கெடுக்கிறதுக்கு. இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லேண்ட்ஸும் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிபிகேஷன் எப்படின்னா, they have to go GIS மேப்பிங் பண்ணி, பார்டர்ஸ் ஏர்மார்க் பண்ணி, வரதுக்காவா இன்லெட் எப்படி வருது, எங்க இருந்து வருது, எப்படி வருது எல்லாமே போட்டு ஒரு நோட்டிஃபை பண்ணிட்டோம்னா இதுக்குள்ள யாரும் குப்பை கொட்ட முடியாது, சூவேஜ் இதுக்குள்ள விட முடியாது, ஆக்கிரமிப்பு என்க்ரோச்மென்ட் பண்ண முடியாது, இதுக்குள்ள பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது. The government notifies the entire Pallikaranai marshland and to save this for the future generations to come. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை 2026-27 தயாரிப்பு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர்கள், பல்வேறு துறை செயலர்களுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய அமைச்சர் வினோத், மாநிலத்தின் உணவு தானிய உற்பத்தி இலக்கை எட்டவும், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கவும் இந்த பட்ஜெட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே நீட் பிரச்சினைக்கு தீர்வாகும் என அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஷாஜகான், நீட் தேர்வு முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றார். அந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இங்கே தீர்மானமாக வடிக்க இருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த கல்வி என்பது ஏற்கனவே மாநில பட்டியலிருந்து ஒன்றிய பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இது போன்ற அவலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக இருக்கும். தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு கட்டட அனுமதி வழங்குவதை எளிதாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மென்பொருளை உருவாக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரியவருகிறது. மேலும் ஒசூர், சேலம், கோவை உள்ளிட்ட 6 நகரங்களில் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையர்களை விரைந்து அமைக்கவும், பழுதடைந்த 28,000 நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகளை மறுசீரமைத்து புதிய வீடுகள் கட்டும் பணியை உடனடியாக தொடங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரியவருகிறது. தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சுமார் 30 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பின் போது மார்க்கண்டேயனுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளும் கட்சி சார்பில் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். அவருடன் கனிமொழி எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் சபாநாயகர் அப்பா உள்ளிட்டோர் இருந்தனர். அப்துல் கலாமின் 11வது நினைவு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் அப்துல் கலாமின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுடனும் கலந்துரையாடினார். அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, கோவையில் அப்துல் கலாம் பெயரில் தொடங்கப்பட உள்ள மையத்தில் அடுத்த ஓராண்டுக்குள் 1 லட்சம் பேருக்கு பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். கலாம் ஐயா பாலிடிக்ஸில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதனால தான் நம்முடைய கோயம்புத்தூரில் அக்டோபர் 15ஆம் தேதி கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள்.
அன்னைக்கு நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை நாங்கள் திறக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நோக்கம் வந்து அடுத்த ஒரு ஆண்டில் 1 லட்சம் பேருக்கு மேலே அந்த சென்டர்லேருந்து ட்ரெயின் ஆகி வெளியே வரணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா கலாம் ஐயாவுடைய கனவு பாலிடிக்ஸில் எத்திக்ஸ் இருக்கணும், கேபபிள் லீடர்ஸ் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. கலாம் ஐயாவை நிறைய பேர் பின்பற்றுறாங்க, அதில் நாங்களும் ஒருவர். ஸோ அந்த சென்டர் வந்து கலாம் ஐயாவுடைய ஐடியல்ஸை சார்ந்து இருக்கும். கிரைனட் முறைகேடு வழக்கில் சாட்சியம் அளிக்க செல்லும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலருடன் போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆட்சியராக இருந்தபோது அவர் தாக்கல் செய்த கிரைனட் ஊழல் அறிக்கை தொடர்பான வழக்குகளின் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வைப்பூர் ஊராட்சியில் குப்பைகள் தேங்கியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. முறைகேடு புகாரில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் சிலர் பணிக்கு செல்லவில்லை. இதனால் குப்பைகள் தேங்கி கிடக்கும் நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி செயலர் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் தேங்கிய நெல் மூட்டைகளை உடனடியாக நுகர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நீதிமன்ற உத்தரவின்படி சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் நெடுஞ்சாலைத்துறையினரால் அகற்றப்பட்டன. காவல்துறை பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு அதிகாரிகளை கடைகளை அப்புறப்படுத்தினர். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுத்த மத்திய அரசை கண்டித்து வருமான வரித்துறை அலுவலகத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் முற்றுகையிட்டனர். தமிழக முதல்வர் இதுகுறித்து வெளிப்படையாக பேச வலியுறுத்தியும் கோவை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி வழங்க கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூரில் குப்பையில் வீசப்பட்ட தங்கச் செயினை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் பாராட்டினார். காரணிக்குப்பத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த 7 பெண்கள் குப்பை தொட்டியில் இருந்த தங்கச் செயினை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். திருவாரூர் மாவட்டத்தில் ஊதிய உயர்வு கோரி 400க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகளை மூடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் கூட்டுறவு இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். நாகை மாவட்டம் புஷ்பவனம் திரௌபதி அம்மன் கோயில் மகாபாரத திருவிழாவின் நிறைவு நாளில் அம்பாள் படுகளம் மற்றும் திரௌபதி கூந்தல் முடிதல் நிகழ்வுகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் 2000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 24 ஜோடி காளைகள் போட்டியிட்டன. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கத் தொகையும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. ஐம்பத்தி மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் தொடங்கியுள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். குரு நானக் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியுள்ள இந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இலக்கை நோக்கி சுட்டு அவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினர். சென்னை கோயம்பேடு அருகே நீர்நிலையை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். அதன்படி 3 நாட்களில் மொத்தம் 6 பகுதிகளில் இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கோயம்பேடு அருகே உள்ள கூவம் நதி, அடையாறு நதி, பக்கிங்காம் கால்வாய், வேளச்சேரி ஏரி, புறநகரில் உள்ள நீர்நிலைகள் ஆகியவை தூர்வாரி பராமரிக்கப்பட உள்ளன. முன்னதாக இந்நிகழ்ச்சிக்காக காரில் சென்று கொண்டிருந்த அமைச்சர் ஆனந்த் போக்குவரத்து நெரிசல் காரணமாக காரில் இருந்து இறங்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்தார்.
ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துள்ள விளக்க கடிதங்களின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து மாற்றுக் கட்சியில் இணைந்தவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பதில் காப்பியை எங்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தால்தான் அதற்கு உரிய பதிலை நாங்கள் மீண்டும் பேரவைத் தலைவர்களிடத்திலே தெரிவிக்க முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மீண்டும் பேரவைத் தலைவர்களை சந்தித்து பதில் மனுவினுடைய நகலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த கடித நகல்களை தருவதாக சொல்லியிருக்கிறார். சென்னை நெற்குன்றத்தில் பள்ளி வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கோகுல இந்திரா, அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என விமர்சிக்கும் தவிக தலைவர் விஜய் முதலில் வாயை திறந்து பேச வேண்டும் என்றும், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தார். மத்திய அரசின் தேர்வு சீர்திருத்த குழுவில் அரசு ஆதரவாளர்களை மட்டும் நியமிக்காமல் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் பிரதிநிதிகளையும் நியமிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் அருகே பட்டா வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கான இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்வு முறைகேடு தெரிய வந்த உடனேயே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருந்தால் அவரது பெருந்தன்மையை நாம் பாராட்டியிருக்கலாம் என்று தெரிவித்தார். தேர்வினால பாதிக்கப்பட்டது மாணவர்கள் பிரதிநிதிகள் யாருமே இல்லாமல் அவர்களுடைய RSS குடும்பத்தை சார்ந்த சில நபர்களை கொண்டே அந்த தேர்வு சீர்திருத்த குழு அமைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. அவங்க ஆட்கள் அவங்க வச்சுக்கிட்டோம் ஒரு ஆளுங்கட்சி என்கிற முறையில். ஆனால் பேராசிரியர்கள் அதே மாதிரி மாணவர் பிரதிநிதிகள் அந்த குழுவில் இடம்பெறுவதன் மூலமாகத்தான் அது நியாயமான சீர்திருத்தமாக இருக்கும். மாணவர்கள் என்ன சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை சொல்வதற்கே அதில் வாய்ப்பில்லாத நிலையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்ததால் நெல்லையில் பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக சரிந்துள்ளது. மணிமுத்தாறு அணையில் 70 அடியும், பாபநாசம் அணையில் 64.15 அடியும், சேர்வலாறு அணையில் 75 அடியும் மட்டுமே நீர்மட்டம் உள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் நீர்மட்டம் பல அடி குறைந்துள்ளதால் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு சிக்கல் உருவாகும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2 வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் பக்கத்து வீட்டு பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். குமார் மற்றும் கோடீஸ்வரி தம்பதி வளர்த்து வந்த பாக்ஸர் ரக நாய்கள் உமாராணி என்பவரை கடித்து குதறின. இதில் படுகாயமடைந்த அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட தம்பதியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் மும்முனை மின்சாரத்தை முறையாக வழங்காததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சியை எதிர்கொண்டுள்ள விவசாயிகள் ஆழ்குழை கிணறுகள் மூலம் குறுவை சாகுபடியை காப்பாற்றி வருகின்றனர். அரசு 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவதாக கூறும் நிலையில் தங்களுக்கு நாளொன்றுக்கு 14 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைப்பதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அடிக்கடி ஏற்படும் மின்தடை மற்றும் குறைந்த மின் அழுத்தத்தால் மோட்டார்கள் பழுதாகி வரும் நிலையில் கொடுக்கப்படும் மின்சாரத்தையாவது தடையின்றி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட மின்வாரிய உயர் அதிகாரிகளிடம் கேட்டபோது விவசாயிகளின் குற்றச்சாட்டு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். என்னங்க தண்ணி 12 மணி நேரங்கிறியா, 18 மணி நேரங்கிறியா, 14 மணி நேரமே ஒழுங்காக வர மாட்டேங்குது கரண்ட்டு. ஆற்றுலையும் தண்ணி வரல. விவசாயம் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு ராதூக்கம் முழிச்சு பாதூக்கம் முழிச்சு இதை நம்பி இருக்கிறோம். ஒன்றும் எங்களுக்கு வரல, மழையும் பெய்யலை. கரண்ட்டு 14 மணி நேரம் தான் வருது. வோல்டேஜும் கம்மியாக வருது. மோட்டரும் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. நாங்கள் மோட்ரு வச்சுருந்தாங்க தான் குருவை நடுறோம். அதுவும் கரண்ட்டு வோல்டேஜும் கம்மியாக இருக்குது. இது மோட்ரு ரொம்ப லோ வோல்டேஜ்னால கெட்டுமிருது. இதனால் உரிய நிவாரணம் கொடுக்கணும். இந்த கரண்ட்டை கொஞ்சம் ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுத்தா விவசாயிகள்லாம் நலம் பெறுவாங்க. இப்போ எல்லாம் கொள்ளையிலேயே இருக்க மாதிரி இருக்குது. குடிநீர் பிரச்சனையும் ரொம்ப பிரச்சனையாக உள்ளது. கரண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
பிரதமர் மோடியால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட தேனி சரக்கு ரயில் முனையத்தில் ரேஷன் அரிசியை தவிர வேறு அத்தியாவசிய பொருட்களின் சரக்கு போக்குவரத்து இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. இதனால் லாரி வாடகையை விட குறைந்த கட்டணத்தில் பொருட்களை அனுப்பலாம் என்ற தேனி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு தற்போது ஏமாற்றத்தில் முடிந்துள்ளது. 2024 இருந்து பாத்தீங்கன்னா அது ரேஷன் அரிசி கொண்டு வரதுக்கு மாத்திரம்தான் அது அந்த வண்டிகளை பயன்படுத்துறாங்க. கூட்ஸ் வண்டியை பயன்படுத்துறாங்க. தேனி மாவட்டத்தில் கூடிய விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்கள் அது சரியா இங்கிருந்து ஏற்றுமதி பண்ண முடியாம விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. விலை கிடைக்காம, சரியான விலை கிடைக்காம செய்யாம அவங்க நார்மலான சரக்கு போக்குவரத்துல அவங்க பண்ண முடியாது. அதற்காகத்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் காலத்துல அந்த ட்ரெயினவே கூட்ஸ் ட்ரெயினவே கொண்டு வந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் முன்னாள் MP சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காத நிலையை உருவாக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் தாவேக்காவை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் உள்ளாட்சித் தேர்தலில் திமுகவின் வியூகங்களை முறியடித்து அதிமுகவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எனவும் அவர் உரையாற்றினார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2011 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி அமைச்சராக இருந்தபோது 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் புகாரில் விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் 9 ஆணையர்கள் முழுமையாக பணியில் இருந்த போதிலும் முந்தைய ஆண்டை காட்டிலும் தகவல் அறியும் உரிமைச் சட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து தீர்வு காணும் வேகம் குறைந்துள்ளது. இதனால் விசாரணை கோரி காத்திருக்கும் நிலுவை மனுக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவதற்கு பதிலாக வழக்குகளின் தேக்க நிலை மேலும் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாத இறுதி வரை 38,046 மனுக்கள் நிலுவையில் இருப்பதாக தெரியவருகிறது. கடந்த 6 மாதங்களில் 14,243 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் 31 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியவருகிறது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 இளம் பெண்களின் உடல்கள் மாறியது உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே வயது மற்றும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்திருந்ததால் அடையாளம் காண்பதில் குழப்பம் ஏற்பட்டு உடலை மாற்றி பெற்றுச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் தவறை உணர்ந்து உடலை மருத்துவமனைக்கு திரும்ப ஒப்படைத்ததை அடுத்து காவல்துறையினர் சமரசம் செய்து உடலை உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். உறவினர்கள் தவறுதலாக அடையாளம் காட்டியதால் உடல்கள் மாறியதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தின் முன்னாள் செயலரான ஸ்ரீனிவாசனின் சகோதரர் மறைவுக்கு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னை திருவிக நகரில் உள்ள அவரது இல்லத்துக்கு சென்று உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்றத்தின் முன்னாள் செயலர் ஸ்ரீனிவாசனையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் ஏவ வேலு, KN நேரு, சேகர்பாபு ஆகியோரும் உடனிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றதற்காக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட ஐயா கண்ணு விடுவிக்கப்பட்டார். முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு உடல் பருமன் காரணமாக ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்ததும் மற்றொரு பெண் பக்தர் அதில் சிக்கி மீட்கப்பட்டதும் செய்திகளாக வெளியிடப்பட்டிருந்தன. இதையடுத்து குறுகிய வழியை கொண்ட இக்கோயிலுக்குள் உடல் பருமன் உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் நுழைய தடை விதித்து அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. பிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் புதிதாக உருவாக்கும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் நடை மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் 1310 மீட்டர் நீள நடைபாலத்தின் பணிகள் முடங்கியிருப்பதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது.
விரைந்து நடை மேம்பால பணிகளை முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து கேட்டபோது இன்னும் 2 மாதங்களில் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரி உறுதியளித்துள்ளார்.